இப்போ 9th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த கிவன் ஃபிகர். ஸோ கொடுத்துருக்க ஃபிகர்லேருந்து ப்ரூவ் தட் இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்சோ ப்ரூவ் தட் தெர் ஆர் 2 அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஃபைண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா டேன் தீட்டா, இது டேன் சை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். ஓகேவா? சை இல்லைனா ஃபை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3 கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம 3 கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும், இது 3ஐயும் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடம் தான் வந்துட்டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ let us take triangle ABC. ஓகேவா? ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு எப்படி இருக்குது, பெருசாக. ஸோ அப்போ இது ரெண்டும் சின்னதா. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இந்த இடம் தான் இப்படி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது பார்க்க இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. ஓகேவா? ஸோ அப்போ ஏடியையும் டிபியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தானே நம்மளுக்கு ஏபி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது 9 + 16. 9 + 16 எவ்வளோ, 25. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் அடுத்தது. அப்போ 25 ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் எவ்வளோ, 625. ஸோ இதை நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசியையும் பிசி ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ அப்படி கண்டுபிடிச்சா தானே நம்மளால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதுக்காக ஓகேவா? இப்போ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். 15ஓட ஸ்கொயர் என்னது, 225. 20ஓட ஸ்கொயர் என்ன, 400. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 625 கிடைக்குமா? ஸோ இது நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ஸோ இதையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இதுவும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா? அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அ எப்படில அப்படின்னா ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? ஸோ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு சியில். ஸோ சி தானே நடுவில் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அட்டு சி. ஓகேவா? ஸோ பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் தான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற தியரம். ஸோ அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 90 டிகிரி. ஓகேவா? ஸோ ஆங்கிள் சி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம் படி ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, தீட்டாவையும் ஃபையையும் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆங்கிள் சி. ஓகேவா? ஸோ அப்போ தீட்டா ப்ளஸ் சை இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி 1 2ன்னு எடுத்துட்டோம்ல. ஸோ இதை வந்து 3ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் 3 and 4. ஓகேவா? ஸோ 3ஐயும் 4ஐயும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், தீட்டா ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா ஃபஸ்ட் இதில். ஸோ அதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயக்ராமை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ என்னது, ஏடிசி வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இது வந்துட்டு என்னது, ஒரு 90 டிகிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது, பிடிசி, இதுவும் வந்துட்டு இது 90 டிகிரினா அப்போ இதுவும் 90 டிகிரியாக தானே இருக்கும். பர்பெண்டிகுலர் தானே இந்த லைன் இருக்குது. அதனால் அப்போ பிடிசியும் வந்துட்டு என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ ஏடிபி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. ஸோ இது ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஸோ இதுவும் வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணுது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது ரெண்டுத்தையும் எழுதி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ என்னது, ஏடிசி இஸ் அ ஃபுல்லாக எழுதிக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பிடிசியும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், ஆங்கிள் பிடிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ செகண்ட் ஒன்று நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா டான் சை. ஓகேவா? sin alpha.
ஸோ சைன் ஆல்ஃபா அப்படின்னா என்னது ஃபார்முலா என்ன ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸா. ஸோ ஆல்ஃபாவை ஆங்கிளாக எடுத்துகிட்டு ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டனஸையும் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இதுதானே ஆங்கிள். ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு என்னது 12 வந்துட்டு ஆப்போசிட்டு, ஹைப்போட்டனஸ் என்னது 15 வந்து ஹைப்போட்டனஸ். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 15. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 4 3s are 12 5 3s are 15. ஸோ அப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ் பீட்டா கண்டுபிடிப்போமா. ஸோ காசுக்கான ஃபார்முலா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ காசுக்கான ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஓகேவா. ஸோ பீட்டாலேருந்து நம்ம அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்டனஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ பீட்டா எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கா. ஸோ இதுக்கு அட்ஜசன்ட் எது அப்படின்னா பேஸில் இருக்கிறது அட்ஜசன்ட்டு. ஸோ 16. ஹைப்போட்டனஸ் எது இந்த இடம் தான் ஹைப்போட்டனஸ், இதுக்கு நேராக இருக்குது. ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ். ஸோ அப்போ இது வந்துட்டு எவ்வளோ 20. ஸோ 16 டிவைடட் பை 20. ஓகேவா. ஸோ அப்போ 16/20 கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 4 4s are 16 5 4s are 20. ஸோ 4/5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க tan psi கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ சைலேருந்து டேனுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேவா. ஸோ அப்போ சைக்கு வந்துட்டு ஆப்போசிட்டும், ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது ஆப்போசிட்டும் அப்புறம் வந்துட்டு அட்ஜசன்ட்டும் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஸோ இதுக்கு நேராக இருக்கிறது தானே ஆப்போசிட்டு. ஸோ அப்போ இந்த இடம் தான் வந்துட்டு என்னது ஆப்போசிட் சைடு. இதுக்கு நேராக இருக்கிறது இந்த இடம் இந்த வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ். அப்போ இதுக்கு பேஸ் லைன் வந்துட்டு எது இந்த லைன் தான். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது இதுக்கு வந்துட்டு அட்ஜசன்ட். அப்போ 16 டிவைடட் பை 12. ஓகேவா. ஸோ 16 டிவைடட் பை 12. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 4s are 12 4 4s are 16. ஸோ 4/3. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு tan psi இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ நம்மளுக்கு 16/12 போட்டோம் அப்படின்னா 4/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா. ஸோ கடைசியாக நீங்கள் எடுத்து எழுதிக்காங்க. சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/5, காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/5, tan psi இஸ் ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்காங்க. ஓகேவா. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.